கேட்டார்கள். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் இணைந்து நடத்துகிற இந்த 3வது புத்தக திருவிழாவிற்கு நான் பெரிதும் மதிக்கிற, நான் பெரிதும் வணங்குகிற, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் சிரிக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய சிரிப்பிற்கு பின் காரணமாக இருக்கிற தமிழ் பேசுகிற மேடைகளில் இருக்கிற பேசுகிற பேச்சாளர்களில் எல்லா பேச்சாளர்களையும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் எல்லா பேச்சாளர்களையும் அன்பை பேசுவார்கள், அறத்தை பேசுவார்கள். ஆனால் அடுத்த பேச்சாளர்களை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் பேச்சை குறைத்து தான் பேசுவார்கள். ஆனால் எல்லா பேச்சாளர்களையும் மதிக்கிற பண்பாளர் எங்கள் மாண்புமிகு மரியாதைக்குரிய உயர் திரு நகைச்சுவை கடல் திருவாரூர் சண்முக வடிவேலு ஐயா அவர்கள். எல்லா பேச்சாளர்களுக்கும் பிடிச்ச பேச்சாளர், அது ரொம்ப முக்கியம். சுகீசிவம் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்கள் 80 வயதை கடந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்றால் திருவாரூருக்கு சென்று சண்முக வடிவேல் ஐயாவை தரிசித்து விட்டு வாருங்கள். மிகப்பெரிய பண்பாளர். அவர் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் வச்சிருக்காரு காமெடியில். நாங்களாம் அதை எடுத்து ரீட்டைலில் விற்றுக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான். ஆனால் என்னுடைய விற்பனை கொஞ்சம் ஒரு நேர்மையான விற்பனை. நான் ஒரு ஜோக்கை சொல்லிட்டா சண்முக வடிவேலையா சொன்ன ஜோக்குன்னு நான் சொல்லிடுவேன். கரெக்டு தானே? இது தெரிஞ்சிடும் இல்லைன்னா எதுக்கு நாமளே சொன்ன மாதிரி சொல்லணும். ஐயா நான் உட்காடுறேன். ஐயா என்னை பற்றி அவருடைய பேச்சுக்கு நடுவில் பேசுகிறாங்க. என்ன ஒரு பண்பு பாருங்க. அவர் பிறந்தது திருவாரூர், நான் பிறந்தது ஈரோடு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஈரோட்டுக்கும் திருவாரூருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு எப்பொழுதும் உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு பாக்கியம்தான். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா, தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை, அவர் சொல்லிகிட்டே இருப்பார், அருமையான மனிதர்ப்பா, அருமையான மனிதர்ப்பான். எவ்வளோ இயல்பான நகைச்சுவை பார்த்தீங்களா? அவர் பேசி ஜோக் சொன்னாலும் சிரிப்போம், பேச்சை நடுவில் நிறுத்தினாலும் சிரிப்போம், நம்மளை பார்த்தாலும் சிரிப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சொன்ன நகைச்சுவை மறுபடி கேட்குறப்ப நமக்கு எப்படி தோணணும்? கேட்டாலும் நமக்கு சிரிப்பு வரும். ஏன் தெரியுமா? அடுத்தவர்கள் மனமாற சிரிக்க வேண்டும் என்று பேசுகிற ஒரே பேச்சாளர் எங்கள் ஐயா. ஒரு பலத்த கைத்தறல் தரலாம், அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா நாம் கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க. அவருடைய பேச்சு தான் 1000 மாற்றிருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயாவுக்கு, உங்கள் மகன் என்கிற முறையில் சொல்லுகிறேன், தயவு செஞ்சு வயசை இனிமேல் சொல்லாதீங்க. உண்மையா இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் எப்பயுமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டான்னு. உண்மை. 87 வயசுல உட்காந்து 1 மணி நேரம் பேசுறாரு, 18 வயசு பையன் உட்காந்து எந்திரிக்க முடியல. பிடிச்சிக்குதுங்கிறான். ஏன்டா பிடிச்சிக்குது? அன்றைக்கி ஒரு பையன் பார்க்குறேன், டெய்லி 4 ஹவர்ஸ் விளையாடுவேன் சார், ஆனால் ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குங்கிறான். 4 மணி நேரம் விளையாண்டா எப்படா உடம்பு மோசமாகும்னு கேட்டா, உடல்நிலை மோசமானு கேட்டா, கம்ப்யூட்டரில் விளையாண்டுருக்கான். என்ன சொல்கிறது? நான் தலைப்பு பபாசி முருகன் அண்ணன் கேட்குறப்ப என்ன தலைப்புன்னு கேட்டார். எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு. இப்போ சமீப நாட்களில் அது தோணிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல. ஒரு வழி பாதைன்னு தலைப்பு கொடுங்கன்னு. ஓகே அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் இந்த தலைப்பு குறித்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு வழி பாதை, ஒன் வே. இப்போ ஒன் வேல வந்தால் ஒரு போக்குவரத்து காவலர் என்ன பண்ணுவார்? ஒன் வேல நம்ம தெரியாமல் போயிட்டோம், என்ன பண்ணுவார்? நிறுத்தி ஃபைன் போடுவார்.
ஆனால் நம்ம ஊரில் ஒரு சிறப்பு நடக்கும். 2 பேரும் ஒன் வேல வந்துட்டு தப்பாக வந்துட்டு அவன் 2 பேரும் சண்டை போட்டுக்குவான். டிராஃபிக் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்டா நான் ஃபைன் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் தப்பாக வந்து நீங்களே நீ தான் சார் தப்பாக வந்த, நீ தப்பாக வந்த, அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவான். இந்த ஒரு வழி பாதை தவறான வழியில் நம்ம போயிட்டா ஃபைன் போட்டுருவோம், அதுக்கான தண்டனை உண்டு, அபராதம் உண்டு. நான் யோசிச்சு பார்க்குறேன், சிஸ்டர் நல்லா பேசுவேன், நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வழி பாதைன்னு இல்லை ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, பஸ்ஸுக்கு டைமாக நான் பாட்டு தலைப்பை சொல்லாமல் பேசியிருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணுற வேலை. ஐயா அவ்வளோ அறிவுரை சொன்னார், அதை கேட்காம நான் தலைப்பை சொன்னேன், அந்த பிள்ளைக்கு பஸ் ஞாபகம் வந்துருச்சு, கிளம்பி போயிடுச்சு. பரவாயில்ல. நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம வாழ்க்கையை வால்யூம் அண்ணா கரெக்டாக இருக்குண்ணே, ஆடியோ அண்ணே ஆடியோ கரெக்டாக இருக்கு, இனிமேல் ஏற்ற வேண்டாம். ஓகே, அருமையான என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆம்பிளிஃபையரை காப்பாற்றுறதே அவர் தான். இறைவன் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் ஒன்று கொடுத்துருக்கார், அது அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு வழி பாதைங்கிறது நம்ம வாழ்க்கையே ஒரு வழி பாதை தானே, நம்ம வாழ்க்கையே ஒரு வழி பாதை தானே. யோசிச்சு பாருங்களேன், இந்த 2023 கடந்து 2024 இருக்கும். சென்ற வருடத்தை அல்ல, ஏன் ஜனவரி கடந்து இப்போ பிப்ரவரி இறுதியில் இருக்கும், சென்ற மாதத்தை அல்ல, ஏன் இருக்கும் சென்ற நாளை அல்ல, ஏன் இப்போ மணி 8 மணி 7 மணி கடந்து தான் 8 மணி வந்திருக்கு, ஒரு மணி நேரத்தை அல்ல. அவளை ஏங்க போன நிமிடத்தை கடந்து தான் இந்த நிமிடத்தில் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், ஏன் அந்த நிமிடத்தை கூட அல்ல. இன்னும் சொல்கிறேன், போன நொடியை கடந்து தான் இந்த நொடியில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நொடியை அல்ல, எந்த ஒரு நொடியை கூட மீண்டும் மீட்டெடுக்க முடியாத ஒரு வழி பாதை தான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் அமைதியாக இருப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே, மரண ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போகிறவங்க தான். எனக்கு அவன் எந்த உற்சாகத்தில் ஆடுறான்னு நமக்கு தெரியும். ஆமாம், அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் அனுபவமாக இருக்கலாம், இது என்னோட அனுபவம் கிடையாது. அதாவது பார்த்த அனுபவம். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தவறாக எடுத்துக்கூடாது மேடம். அவன் ஆடிட்டு போவாங்க, நான் யோசிப்பேன், இந்த பிணங்கள்லாம் திடீர்னு யோசிச்சதுன்னா என்ன ஆகும்? போன ஒருத்தர் இறந்து போயிட்டு இருக்காரு, முன்னாடி ஆடிட்டு போறாங்க. அவர் என்ன நினைப்பார்? நான் ஆடாத ஆட்டம் ஆடா, எனக்கு முன்னையே ஆடுறையே. அதனாலதான் பட்டினத்தார் சொன்னாரு, செத்த பிணத்தை பார்த்து சாக போகும் பிணங்கள் அழுகின்றன. காதிருந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கேன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷங்க கிட்ட என்ன அப்படின்னா, எல்லா நியாயமும் தெரியும், எல்லா தர்மமும் தெரியும், எல்லா நல்லதும் தெரியும், எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் பெயர் மனிதன். நம்ம டிராஃபிக் சிக்னல் பாருங்களேன், மனுஷன் புத்திக்காகவே 2 போதும் ஆக்சுவலா, கிரீனு ரெட்டு, கரெக்டா சார்? அவ்வளோதானே. ஆனால் எல்லோ வந்து ரெட் ஆகும். ஏன்? இவனுக்கு பொறுமை இல்லைங்கிறது சிக்னல் கண்டுபிடிச்சவனுக்கு சிக்னல் வந்திருக்கு. அதனால டப்புன்னு போட்டா இவன் டப்புன்னு போயிட போறான், இவனை கொஞ்சம் நிப்பாட்டி மெதுவாக அனுப்புவோன்ட்டு நிப்பாட்டுறாங்க. ஆனால் அதில் கூட நம்மால் அவசரப்படுவான், பார்த்துருக்கீங்களா? அந்த எல்லோலிருந்து ரெட்டு வரத்துக்குள்ள அடிப்போம், அப்படி போலான்னு நினைப்பான், போயிடுவான். அவ்வளோதான். நேரா சில பேர் இன்கமிங் கால் பேசிட்டே 2 வீலரில் போவான், அவுட் கோயிங் ஆகிடுவான். ஏன்டான்னு கேட்டால் பேசிட்டே வந்தான் சார், இப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சார், பேசிகிட்டே வந்தோம் சார், இப்போ என்ன பண்ணுறாரு சார், என்ன பண்ணுறாரு, அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த ஊதுபத்தி வச்சுருக்கோம்ல. அவ்வளோதான். ஓஷோ சொல்லுவார், தம்பிங்களா மனிதர்களா, நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை எவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் மறந்து போகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துகிற முயற்சியில் நீங்கள் ஒருபோதும் இறங்க மாட்டீர்கள் பார். எவ்வளோ உண்மை.
நிலையாமையை பத்தி இந்த மண்ணில் வாழ்ந்த ஞானிகள் பேசாதா உலக மொழிகளை எவனாவது பேசியிருக்கான்? நிலையாமையை பத்தி, வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லாமே தெரியும். மனிதன் என்ன பண்ணுவான்? எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். ஐயா பேசுறப்ப அப்படி ரசிச்சு கேட்கறாங்க, பாதி பேர் ரசிச்சு சாப்பிட்றாங்க. கவனிச்சேன். அதுலயும் ஒரு அக்கா, நான் பேர் சொல்ல, அந்த அக்காவை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அதாவது அந்த அக்காவை பார்க்குறப்ப எனக்கு என் பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு. வாயில போட்டு கண்ணை மூடிடுச்சு. ஏங்க நான் உண்மையா சொல்லவா, சொர்க்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் சார், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு என்ன கடவுள் நம்பிக்கையில் அதெல்லாம் விட்டுருங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லைனாலும் எனக்காக இப்போ வச்சுங்களேன், சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், வார்த்தைக்காக சொல்லுவோம்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கணும், பணம் அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கணும், 4 பேரை படிக்க வச்சுருக்கணும், கண் தெரியாத 2 பார்வை குறைபாடுடைய சகோதர சகோதரிகள் ரோடு கிராஸ் பண்ண உதவி பண்ணியிருக்கணும். எனக்கு இதிலெல்லாம் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு செத்தோம்னா சொர்க்கம் தான். இல்லை, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டா சிலதெல்லாம் சாப்பிட்றப்ப எனக்கு அப்படி தான் தோணும், இப்பயே இந்த ஆன்மா பிரிஞ்சிடணும். சந்தோஷமா இருக்கும்ல சார், மகிழ்ச்சியா இருக்கிறப்பே. என்ன அனுபவிச்சு சிரிக்கிறாரு சார், உண்மைதான். இந்த மகிழ்ச்சியா இருக்கிறப்பே டாக்டர் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுதான். மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த உயிர் விடைபெற்றுச்சுன்னா எவ்வளோ அற்புதமான அனுபவமா இருக்கும். சோகத்தில் கஷ்டத்தில் ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிறான், ஒருத்தன் ரயில் முன்னாடி விழறான், ஒருத்தன் பஸ் முன்னாடி போய் விழறான். இப்படிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை செய்கிறப்ப எவ்வளோ ஆனந்தமா இருக்கு இந்த வாழ்க்கை. நான் ஒன்று சொல்லவா, இந்த வாழ்க்கை மிக மிக அற்புதமானது. நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்தீர்களோ அவர்கள் உங்களை வாழ்த்துகிற பொழுது இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும். சண்முகோடையிலையா என்னை வாழ்த்துற மாதிரி, யாரால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ உங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த தாய் தந்தையரை நினைத்தபடியே, அவர்களுக்கு உதவி செய்தபடியே, அவர்களை பார்த்து கொண்டபடியே வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும். யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்பை தாண்டி அவருக்கு துரோகம் செய்யாத மனங்கள் இந்த வாழ்க்கையில் வரமாக வாழ்கிற வாழ்க்கை. நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன பண்றோம்? முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்துறோம் அடுத்தவனை. ஏமாற்ற வாய்ப்பு கிடைச்சாதான் அவன் ஏமாத்துறானா இல்லையானே தெரியுது. ஏமாத்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அவன் ஏமாத்துறானா இல்லையானே தெரியுது. நான் வரப்ப கருணலின் நாற்காலின்னு ஒரு சிறுகதை, எஸ்ரா அவர்களோட சிறுகதை தொகுப்பது. லாக்டவுன் சமயத்தில் எஸ்ரா அவர்கள் எழுதின கதை, அந்த கதை தொகுப்பு. அதில் அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. ஐயா சொன்ன மாதிரி ஏன் புத்தகங்கள்லாம் சொல்கிறோன்னா, நீங்கள் பேசிட்டு கை தட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே போய் புத்தகங்களை சுற்றி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கணும். வருடத்திற்கு ஒரு முறை திருவள்ளூரில் நடக்கிற புத்தக திருவிழாவிற்கு எந்த குடும்பம் சிறு சேமிப்பு போல காசை சேர்த்து வைத்து புத்தகத்தை வாங்குகிறதோ அந்த புத்தகம் அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன். தயவு செஞ்சு புத்தகம் வாங்குறதுக்கு காசை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க. நீ காசை சேர்த்து வச்சு ரிமோட் கார் வாங்கலாம், நீ காசை சேர்த்து வச்சு வீடியோ கேம் வாங்கலாம், நீ காசை சேர்த்து வச்சு மொபைல் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினா என்ன ஆகலாம்? பைத்தியம் ஆகலாம். ஆனால் நீ காசை சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கலாம், இதை வாங்கினா என்ன ஆகலாம்? பைத்தியத்திலேருந்து வெளியில் வரலாம். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஒரு மசால் தோசை 120 ரூபாய்க்கு விற்கிறான், திருக்குறளோட எளிய பதிப்பு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை. நல்லா இல்லைன்னா அன்னைக்கே வந்துடும். எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏப்பா வந்துச்சுன்னா எங்க அப்பா சொல்லுவார், அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு. வயிற்றுக்குள் உணவு சென்று சேர்ந்ததற்கான செய்தி கிடைத்து விட்டது. நல்ல உணவை உன் அம்மா சமைத்து தந்திருக்கிறார், நாம் அனைவரும் அவளின் பாதம் தொட்டு வணங்குவோம் பார். அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப ஐயா ரொம்ப அழகா சொன்னார். ஒரு 7 ரூபா பாட்டில் தண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு போகும். எங்க? பாலைவனத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் இந்த தண்ணியோட விலை 1 லட்சம் சொன்னா 1 லட்சம் நான் சொத்தே தரேன், முதல்ல தண்ணியை குடுறாமா. கரெக்டா? பசியில் இருக்கிறப்ப வேற ஒண்ணுமே தெரியாது. புதுமைப்பித்தன் சொன்னாருங்க, மனிதனுக்கு ஊனம் எங்கெங்கெல்லாம் வருகிறது,
இந்த பாழாய் போன ஊனம் வயிற்றுக்கு வந்திருந்தால் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பேன். என்ன கொடுமையான வாழ்க்கை. 3 வேளை சாப்பிட்றீங்களா? தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா? பா எந்திரிப்பா, எந்திரிங்க, டைம் ஆச்சு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா? இந்த உலகத்தில் உங்களை தவிர கோடீஸ்வரன் இன்னும் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்ற அர்த்தம். நாம நினைச்சுக்கிறது வேற. எஸ்ரா அவர்கள் எழுதுறார் அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. ஒரு ஆள் என்ன பண்றாரு, பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன், அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் முதலாளியை ஒருத்தர் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் பார்க்கிறார். அந்த கப்பல் முதலாளி என்ன பண்றாருன்னா, ஒரு தட்டில் இட்லி பொட்டலாம் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கார். முதல்ல அவர்தானான்னு டவுட்டு, அப்புறம் அவர்தான் கன்ஃபார்ம் பண்றார். ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது, அடர்ந்த தாடி இருக்கு, ரப்பர் செருப்பு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த கப்பல் முதலாளி எப்படி இருந்தான்னு இவர் யோசிச்சு பார்க்குறாரு. இன்னும் கிட்ட போகல, தள்ளி நின்று பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள தோணுது. ஒரு காலத்தில் எப்படி இருப்பார் கப்பல் முதலாளி? அவர் சென்ட் போட்டுட்டு வந்தாலே கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம். பர்மாவில் போய் அவர் தொழில் பண்ணி நிறையா சம்பாதிச்சதுனால தான் அவர் கப்பல் முதலாளினே பேரான். அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இவருக்கு ஏன் அவர் மேலே ஒரு ஈர்ப்புனா, இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. அவரோட மர டிப்போல வேலை பார்த்துருக்காரு. மரம்லாம் வரும், கணக்கு பண்ணணும், எண்ணணும், வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும். இதான் அவரோட வேலை. சம்பளம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் 10 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. 10 வருஷம் வேலை பார்த்தும் அவர் குடும்பம் வாங்கின கடனை அவரால் அடைக்க முடியல. அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு, 6000 ரூபாயை அந்த கப்பல் முதலாளி கடையிலிருந்து திருடிட்டு ஓடி போயிடுறார். ஆனால் அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மற்றவங்ககிட்ட சொல்லல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுறாரு. இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் 2 மாசம் 3 மாசம் இருக்காரு. ஒரு நிலையான தொழில் இல்லை. பாலக்காட்டில் ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி நடக்குது. அதுல ராட்டினம் சுத்துறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு. முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறார், வேற ஊருக்கு வேலைக்கு போறார். அப்பதான் இந்த கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டில் இட்லி விற்கிறதோட பார்க்கிறார். தயங்கி தயங்கி கிட்ட போறார். ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு? அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மாவை போய் தேடல, அவன் குடும்பத்தை அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. கிட்ட போய் தயங்கி தயங்கி, முதலாளி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. விட்டு பார்த்துட்டு, ஏ அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்காரு. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது, அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தையில உங்கள் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம். நல்லா இருக்கியாடா, எத்தனை நாளா சொன்ன பார்த்து, நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு சலனமற்ற பார்வை. என்னடா பார்க்குற, வீடு வாசல்லாம் போயிருச்சு, இப்போ ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆயிட்டேன். ஊர் பக்கமே போக முடியாது, நம்பினவங்கெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க. அதில் எழுதுறாரு எஸ்ரா அவர்கள், ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் இப்போ தான் நடந்துச்சு. கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க. ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஓடுற தண்ணியை அள்ளிட்டு போகிற மாதிரி யார் யாரோ கொண்டு போயிட்டாங்க. என் பொண்ணும் நோவில் கிடக்கா, வேதனைப்பட்டு செத்து போயிட்டா, கடனுக்கு பயந்து இங்கே வந்துட்டேன், உசுறு பிழைக்கணும்லடா. ஆனால் ஒன்றுடா, யார்டி கை நீட்டி 10 காசு இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. அவன் பார்க்குறான்,
அவர் முகத்தில் தோத்து போனதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது. அதே சாந்தமான முகம். ஆனா அந்த அந்த குரல்ல மட்டும் தோற்று போயிட்டோங்கிறதுக்கான வேதனை கொஞ்சமா வெளிப்பட்டிருக்கு. அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்கு அப்போ மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிடுங்க முதலாளி, உங்கள் காசை தூக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன். அதை விடுப்பா, நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இப்போ என்ன வேலை பார்க்குற? கல்யாணம் பண்ணிட்டியா? ஒரு வேலை உருப்படி இல்லை, எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இவர் சொல்கிறார், கப்பல் முதலாளி பர்மாக்காரர், கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர்? உண்மை, கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர்? கடங்காரன் பொழப்பு எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டேனே. கடங்காரன் பொழப்பு எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துனேன். இப்போ நானும் கடங்காரன் தான், நீயும் கடங்காரன் தான், 2 பேரும் சமமாக ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ எஸ்ரா அவர்கள் எழுதுறார், ஒரு வரி எழுதுறாரு, சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியில் இருந்து மட்டும் பிறப்பதில்லை என்பதை அப்போது இருவரும் புரிந்து கொண்டார்கள். என்னங்க நான் சொல்றப்ப இவ்வளோ ஆனந்தமாக கை தட்டுறீங்க? படித்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், படிக்கிறது மாதிரி ஒரு சிறந்த போதை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு போதை என்ன பண்ணும்? உங்களை வீழ வைக்கணும்ல. ஒரு போதை பழக்கம் இருந்ததுன்னா, எந்த விதமான போதை பழக்கமாக இருந்தாலும் அது உங்களை வீழ வைக்கும்ல. ஆனால் வாசிப்பும் ஒரு போதை பழக்கம் தான், அது உங்களை வீழ வைக்காது, தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதை பழக்கம் அது. அவர் சொல்றார், சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியிலிருந்து மட்டும் பிறப்பதில்லைன்னு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கப்பல் முதலாளியில் இந்த ரத்தத்தில் இருக்குல்ல, ஒரு இட்லி பொட்டலத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து சாப்பிட்றாங்கிறார். அவன் நடுங்கியபடியே அந்த கைகளோடு வாங்குகிறான். கப்பல் முதலாளி பிளாட்பாரத்தில் அப்படியே நடந்து போகிறாரு. வெளிச்சம் மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாகுது. இருட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. முழுமையான இருட்டு வந்துடுது. ஆனால் இவனு கண்களுக்கு தெரியுது, அவர் போகிறாரு, பிளாட்பாரத்தில் இருள் கவ்வுகிறது, முழுமையாக அவர் உருவம் மறைஞ்சு போயிடுது. ஆனால் அவரை சுற்றிலும் தூய ஒளி பிரகாசிப்பது போல அவனுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருந்ததுன்னு அந்த கதை முடியுது. அன்பின் வெளிச்சம் இந்த கதை பேரு. அவ்வளோதாங்க வாழ்க்கை. யார் எப்போது வாழ்வார்கள், யார் எப்போது வீழ்வார்கள் என்று தெரியாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, சார் 5வது டோக்கன் உங்களுக்குன்னா உங்களோட நம்பர் 5ஆவதுன்னு தெரியும். ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா கேஷியருக்கு, சார் டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 10வது டோக்கன் உங்களுக்குன்னா 10ஆவதுன்னு தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா, சார் உட்காருங்க 4வது ஆளாக நீங்கள் போய் பாருங்கள் கலெக்டர் சார்னா 4வது ஆள்னு தெரியும். இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதமான விஷயம்னா, நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. ஆனா என்ன நம்பர்னு எந்த பயலுக்கும் தெரியாது. எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம். ஆனா ஒரே கியூல இல்ல. உலகம்ங்கிற பூமி பந்துல வேற வேற இடங்கள்ல, வேற வேற இடத்துல, வேற வேற வீடுல, வேற வேற நிலப்பகுதியில, வேற வேற தட்பவெப்ப நிலைகள்ல எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்கோம். இந்த நிக்கிற கியூல எத்தனாவது டோக்கன் நம்ம டோக்கன் தெரியாது. ஆனா டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரியும். டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சே இவன் இவ்வளவு ஆடுறானா, அவன் பெயர் தான் மனிதன். அவன் பெயர் தான் மனிதன். டோக்கன் கன்ஃபார்ம். இப்ப ட்ரெயின்ல போற மாதிரி ஆர்ஏசி உக்காண்ட எதுல அந்த அந்த பெட்டியில் ஏறி உக்காந்தாச்சு. எப்ப கன்ஃபார்ம் ஆகி படுப்பேன்னு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான வாழ்க்கை. யாராவது வயசானவங்க போனா, நான் இன்னைக்கு பார்க்குறேன் அசோக் நகர்ல ஒரு பையன் வேகமா 2 பசங்க வேகமா வண்டி வச்சுட்டு அப்படி ஒரு கட் பண்ணி போறான். ஒரு வயதானவர் மேல அந்த வண்டி பட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்துறார். அந்த 2 பசங்க போயிட்டாங்க. நானும் என் மனைவி கார்ல போயிட்டு இருந்தோம். பதறி போய் ஓரமா நிறுத்திட்டு அந்த ஐயாவை தூக்கி விட்டுட்டு, ஐயா தண்ணி வேணுமான்னு கேட்டேன். இல்லப்பா வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் அடிபெல்லாம் படலை, அடி பட்டிருக்கு, ஸ்ராட்ச் இருக்கு, அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்னாரு. நான் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டேன். ஐயா சொன்னார்ல,
ஒரு குறளை 5 வயதில் படிக்கிற பொழுது, 15 வயதில் படிக்கிற பொழுது, 20 வயதில் படிக்கிற பொழுது, வயதான பிறகு இப்பொழுது படிக்கிற பொழுது அதற்குள் இருக்கிற அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. அனுபவங்கள் சொல்லி தருகிற பாடங்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொல்லி தந்ததே இல்லை என்று ஐயா சொன்னார்ல. அவர் சொன்னார், வருத்தம் இல்லைப்பா, வருத்தம் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா யாராவது யார் மேலேயாவது மோதிட்டா உடனே நல்ல தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ தான் அவன் வாங்கின எம்ஏ எம்ஃபில் தெரியும், பிஇ தெரியும், எம்பிபிஎஸ் தெரியும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறானான்னு தெரியும். அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்துவிட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன். இவர் ஒன்றுமே சொல்லாமல் பரவாயில்லப்பா வருத்தம் இல்லைப்பான்னாரு. ஏங்க ஐயா வருத்தம் இல்லைன்னு கேட்டேன். அவன் விழாமல் போயிட்டான்ல. ஏங்க இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில். ஒரு வயசான பாட்டி ஒரு சகோதரர் போய் கேட்குறாரு, பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பெருசாலாம் கேட்கல, ஏதோ வந்து சாப்பிட இருந்தால் போதும்பா, சந்தோஷமாக இருப்பேன்பா அப்படிங்குது. குச்சி வச்சு தள்ளாத வயசில் நடந்து வருது. உடனே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. 2 பையன் இருக்காங்க, எல்லாம் வெளியில் இருக்காங்க. என்னன்னு யாரும் உங்களை பார்த்துக்கலையான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும்பா. இதுதாங்க அம்மாப்பா, இதுதான் அம்மாப்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே போதும்பா. எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் இப்போ நான் ஒரு நேற்று பார்த்த அந்த காணொளியும் என்னால் தொடர்புபடுத்திக்க முடிஞ்சது. இவ்வளோதான் அனுபவம் சொல்லித் தருகிற பாடம்ங்கிறது. அதுதான் சில பேருக்கு அனுபவம் சீக்கிரமாக வந்துடும். எப்படி? விவேகானந்தர் மாதிரி. சில பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. சில பேர் படுத்த படுக்கையாயும் குடும்பத்தை ரூல் பண்ணணும்னு நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? மனசாட்சியுடைய மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால விஷம் வைக்காம இருப்பாங்க. படுத்துக்கிட்டே ஒரு ஆர்டர் போடுவார், காப்பி கொண்டு வா. உன் மலத்தையும் சிறுநீரையும் அள்ளி போடுவதற்கு உன் மனைவியோ மருமகளோ மகளோ மகனோ மருமகனோ இல்ல வசதியான குடும்பமா இருந்தா ஒரு செவிலியரோ நர்ஸோ தேவை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அத்தனை டோரையும் மூடிட்டு அமைதியா இருக்கணும்ல. கரெக்டா? அப்ப என்ன உனக்கு வீராப்பு? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, செல்லும் இடத்தில் சினம் பாரு. எங்க அப்பா என்னப்பான்னு கேட்பேன். டே, சினம் எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான்டா கோவப்பட முடியும். நான் உங்க அம்மாட்ட கோவப்படுவேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க அம்மா தான் அமைதியா இருப்பா. என்னைக்காவது நான் ஒரு நாள் தட்டு எடுத்து வீசுறப்ப அதே தட்டை பிடிச்சி என் மண்டையில் ஒன்று பொழந்தானா நான் என்னடா பண்ணுவேன் பாரு. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுதான் செல்லும் இடத்தில் சீனம். இந்த மனுஷன் இருக்கானேடா, கீழ்த்தரமான பயடா. மனிதன் மகா சல்லி பயல்னு ஒரு வாசகம் இருக்கு. இந்த கீழ்த்தரமான பயடா, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய ஆள்னு அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா. கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாமல் 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவனை புதைக்க போகிறாங்களா எரிக்க போகிறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாமல் கண்ணை மூடுவான் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்கப்பா. அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். இந்த ஒரு வழி பாதை தானே. இந்த ஒன் வேல நான் சொன்னனே, போன வருஷத்தில் இல்லை, போன மாசத்தில் இல்லை, போன நாள் இல்லை, போன மணி நேரத்தில் இல்லை, போன நிமிஷத்தில் இல்லை, போன நொடி இல்லை. ஒரு நொடியை கூட மீட்டு உருவாக்கம் செய்ய முடியாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த ஒரு வழி பாதையிலே நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். போகிற வழி எங்கும், போகிற பாதை எங்கும், சந்திக்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம், வாழ்கிற நாட்களில் எல்லாம் அன்பை விதைத்து கொண்டே சென்றால் மட்டும் போதும். இந்த ஒரு வழி பாதை மலர்களால் ஆன பாதையாக மாறும். அம்மா அப்பாவுக்கு சோத்த போடாம அமாவாசைக்கு காக்காவை கூப்பிடுறவனை பார்த்தா காக்காக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். சாமி எங்க குடும்பத்துக்கு சாமியே இவங்க தான், படையல் வைக்கிறேன். சோத்துக்கு ஏங்குச்சு அந்த அம்மா வீட்டில் இருக்கிறப்ப. 6 மணிக்கு காப்பி கொடுப்பேன்டா, என் பொண்டாட்டி அப்படி பழகிட்டாடா, என் பொண்டாட்டி அப்படி பழகிட்டாடா, 6 மணிக்கெல்லாம் காப்பி கொடுத்து பழகிட்டாடா. உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு ஒரு காப்பி மட்டும் போட்டு தர சொல்றா 6 மணிக்கு. வயசானவர் கெஞ்சறாரு. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், குளிக்கணும். குளிக்கிறதுலாம் இப்போ வேலையாயிடுச்சு. பல் தேய்க்கணும், குளிக்கணும், நான் குளிக்கலாம்னா குளிப்பாட்டணும், எல்லாம் பண்ணணும். அவர் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி காப்பி குடிக்க மாட்டாரா? நான் ஒன்று சொல்லவா,
ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக கொடுமையான காலகட்டம் எது தெரியுமா? தன்னுடைய மொத்த ஈகோவையும் மனசுல புதைச்சு வச்சுக்கிட்டு ஒருவேளை சோற்றுக்காக குடும்பத்திடம் கையேந்தி நிற்பது மாதிரி ஒரு மோசமான சூழல் மனிதனுக்கு வாச்ச மாதிரி உலகத்தில் வேற எந்த மிருகத்துக்கும் வாச்சது கிடையாது. கொடுமை. அப்படியே ஈகோவெல்லாம் புதைச்சு வச்சுக்கிட்டு, எங்க அப்பாவை சில சமயம் நான் கோபமா பேசிட்டேன்னா நான் வந்து அப்படியே இறைவன் முன்னாடி உட்காந்து அழுவேன். நான் இப்ப தப்பா பேசிட்டோம், அப்பாட்ட சாரி கேட்பேன். அப்பா பெருசா எடுத்துக்க மாட்டார். அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு கோபம். ஆனா அவருடைய இயலாமை தானே கோபப்படுத்துது. இதே அப்பா, இதே நான் பையனா இருந்தேன், ஆனா 30 வருஷம் முன்னாடி செவில பேத்திருப்பார். என்னப்பா அப்படி பேசுறீங்க, இங்க பாப்பா, என்னப்பா. அதே அப்பா இப்ப என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்கிறேன், கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார். ஏன்? இயலாமை. ஏதாவது பேசி கோச்சுக்கிட்டானா, பார்த்துக்காம போயிட்டானா நினைக்கிறாங்கல்ல, அதை நினைக்க வைக்கிறோம்ல. ஒன்று சொல்லவா? உங்களை பெற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தயவு செய்து மிக மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ஒருவேளை உங்களால் அன்பாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் கனிவாக பேச முடியவில்லை என்றால், ஒருவேளை உங்களால் பரிவாக பேச முடியவில்லை என்றால், நீங்கள் ஊமை என்று நினைத்துக் கொண்டு அமைதியாக இருங்கள். ஐயா சொன்னார்ல, சும்மா இருங்க. தயவு செஞ்சு பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. பேசி காயப்படுத்தாதீங்க அந்த உள்ளங்களை. சீனிவாசன் ஒரு நண்பர் கவிதை எழுதியிருந்தார் ஆனந்த விகடன் சொல்வனத்தில். ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். 5 விரல் 6 விரல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டமா? இது வரைக்கும் எந்த கணக்கில் அது சேர்ந்ததுன்னே தெரியாது. பையனுக்கு இடது கை புழக்கம், ஐயோ ஐன்ஸ்டீன் ஆயிடுவான். அப்படியா? அந்த அம்மா கேட்டிருக்கு ஜோசியத்தை. ஆமாங்க, டெஃபினட்டாக அவன் ஐன்ஸ்டீன் தான், மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஆவான். இல்லை பையனோட அப்பா சும்மா இருக்கிறாரு. அப்படியா? அவரும் இடது கையில் தான் எழுதுவாப்புல. இவர் ஐன்ஸ்டீன் சொன்னவர் இப்போ ஞானி ஆயிட்டார். எல்லாம் நல்லதே நடக்கும். கவிதை எழுதுகிறார் சீனிவாசன். ஒரு விரல் கூடுதலாய் இருந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். ஒரு நாள் கூடுதலாய் இருக்கும் வருடத்தை லீப் வருடம் என சிறப்பிக்கிறார்கள். ஒரு கண் கூடுதலாய் இருக்கும் கடவுளை வலிமை வாய்ந்தவராக ஆராதிக்கிறார்கள். ஒரு படி கூடுதலாய் அன்பு செலுத்துபவரை இந்த உலகத்தில் பிழைக்க தெரியாதவன் என்கிறார்கள். ஒருத்தனை நம்பி அன்பு செலுத்திட்டா, ஏன்டா ஏமாந்து போனேன்னு கேட்டா, ஏங்க அவனை நம்பணுங்க, உண்மையான அன்பா இருந்தாங்க, போடா பிழைக்க தெரியாதவனை சொல்றோம்ல. ஒரே ஒரு படி அன்பு கூடுதலாக வச்சுட்டா என்ன சொல்றோம் நம்ம எல்லாரும்? அடுத்தவங்களை பிழைக்க தெரியாதவன சொல்றோம், பைத்தியக்காரன் தானே சொல்றோம். நமக்கு தகுந்த மாதிரி பழமொழிலாம் தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மன்றுவான். யார் சொன்னாங்க? அதான்டா யார் சொன்னாங்கிறான், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு போதாங்க அடுத்தவனுக்கு எல்லாம், நமக்கு தான் போதுன்னே ஒன்று தோணாதே. வாந்தி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடுவான் கல்யாண மண்டபத்தில். சில பேர் அப்பெல்லாம் வரலன்னு அரை நாள் அழுகுறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கான். ஏண்டான்னு கேட்டால், எந்த கல்யாணத்தில் எனக்கு அப்பெல்லாம் வராது சார். இதுக்கெல்லாமாடா அழுவன்னு? ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் கல்யாணமாக போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிச்சை எடுக்கிறேன் கல்யாணமாக போட்டு. யோசிச்சு பாருங்க. எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாது, எதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியாது. அன்பு கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டா போதுமே, பிழைக்க தெரியாதுன்றவானே, முட்டா பையன்றுவானே, ஈஸியாக அவனை ஏமாத்திரலான்றவானே. நான் ஒன்று சொல்லவா? பிழைக்க தெரியாதவர்கள் காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காணப்படுவார்கள். அவர்கள் மறைந்த பிறகு பிழைப்பதற்கான வழியை சொல்லுகிற தலைவர்களாக அவர்கள்தான் மாறியிருப்பார்கள். ஏன்? அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான், மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். அவன் தான் வாழ்ந்து காமிச்சிட்டு போனான். பிழைக்க தெரியாதவன் சொல்லி அன்பு தானங்க எல்லாமே. மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்து போயிட்டார். தமிழகம் முழுக்க அவ்வளோ பேரும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம், எப்படியா அந்த இளைஞன் பிழைச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம். ஏன்? அந்த தந்தையினுடைய வேண்டுதல் அவ்வளோ பலமா இருந்துச்சு.
பொழைச்சிடணும் 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 எல்லாமே வேண்டிக்கிட்டோம். ஆனா அவர் இறந்து போயிடுறாரு. சைதை துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது அந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மனிதர் ஒரு அறிக்கையை சொல்றாரு, ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. மயானத்தில் இருந்துட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் மனம் கலங்க மாட்டேன். சேவையை பிரதானப்படுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என இந்த நாளில் சூளுரை கொள்கிறேன். எங்க மகனுக்கான இறுதி காரியங்கள் முடிச்சுட்டு பேசுற ஒரு தந்தை பேசுறார். சேவையை பிரதானப்படுத்தி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என சூளுரை கொள்கிறேன். ஒரு மகன் போனாலும் ஐஏஎஸ் IPS பதவிகளில் இருக்கும் மகன்கள் மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இங்குள்ள அனைத்து சமூகத்தினரை சார்ந்தவர்களையும் அரசு பணியில் சேர்க்க வைக்க முயற்சிப்பேன். இதனை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்கிறேன்னு ஒரு மனிதர் பேசுறார். அப்படின்னா மகனை இழந்த சோகம் அந்த தந்தையின் மனதில் நிரம்பி ததும்புகிற பொழுதும் கூட இந்த உலகத்தில் பிறந்த அடுத்த மகனுக்காக அடுத்த மகளுக்காக ஏங்கி தவிக்கிற அன்பு மட்டும்தான் நம்முடைய ஒரு வழி பாதையை சுகமான பாதையாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வளோதாங்க. நல்லவனை பார்த்தா பைத்தியங்கிறான். பைத்தியக்கார பையன். ஒரு புது கவிதை ஒன்று இருக்கு. அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவன் தன்னை மறைத்து கொண்டதில்லை, நான் என்னை காட்டிக் கொண்டதில்லை. அவன் தன்னை மறைத்துக் கொண்டதில்லை. அமெரிக்க அதிபர்னா அமெரிக்க அதிபராகவே இருப்பான் கடைசி வரைக்கும். கரெக்டு தானே டாக்டர்? கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பான். நாம நம்மளை காமிச்சிக்க மாட்டோம். பணப்பைத்தியம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டோம். நிலமா வாங்கினே இருப்பான். 6 அடி செட்டில்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணினே இருப்பான். தலைவனுக்கு டோக்கன் போட்டு ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பைத்தியம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டான். தன் மனைவி தவிர ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணையும் மனைவியா பார்ப்பான், காமிச்சிக்க மாட்டான். தன் கனவை தவிர ஊரில் இருக்கிறவங்களாம் பார்ப்பான், காமிச்சிக்க மாட்டாங்க. எல்லாமே நடக்கும், ஆனால் யாரும் தன்னை காமிச்சிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பைத்தியம் அப்படியே ரோட்டில் போச்சுன்னா பைத்தியக்காரன் என்ன டெய்லி சிக்னல் இந்த பைத்தியத்தினால தொல்லைங்க. அந்த ஒரு பைத்தியம் சிக்னலில் நிற்கிற அத்தனை பைத்தியங்களையும் வேடிக்கை பார்க்கிறது. தலையை சொஞ்சினே போகும், சிரிச்சுனே இருக்குங்க. இது அது சிரிச்சுனே இல்லை, உன்னை பார்க்குறப்பெல்லாம் சிரிச்சுனே இருக்கு. எங்கேயாவது பிக் பாஸ் கேமரா மாதிரி அது அமைதியாக இருக்கிற இடத்துல கேமரா வச்சு பாருங்க. இப்போ 5-6 அண்ணன் உட்காந்துருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு கேமராமேனை கூப்பிட்டு தெரியாமல் எடுங்கன்னு சொல்லுங்க, அது சிரிக்காம தான் இருக்கும். உங்களையெல்லாம் பார்க்குறப்ப சிரிக்கும். ஏன்? உங்கள் பைத்தியத்தின் அளவை விட என் பைத்தியத்தின் அளவு குறைவு என்பது அந்த பைத்தியத்துக்கு நன்றாக தெரியும். ஆனால் பார்க்கிற பைத்தியங்கள் என்று உணராமலே பைத்தியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும். இந்த பைத்தியத்திற்கு எந்த மருந்தை யாரிடம் கொண்டு சேர்க்குது? சில பேர் இப்போ டாக்டர் இருக்காங்க, அதனால் சொல்கிறேன் மேடையில், யாரையாவது ஒருத்தர் நம்புனா நம்பணும். பல பேர் நம்ப மாட்டான். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும், எது உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் இவனே கூகுளில் பார்த்துக்கிறான். டாக்டர் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த காம்பினேஷன் இல்லையே, இதோட 300 mg அதோட 100 mg தானே மிக்ஸ் ஆகுது. இவர் வருஷ கணக்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீ கூகுள் பார்த்துட்டு அது மிக்ஸ் ஆகலை இது மிக்ஸ் ஆகலாங்கிற அப்படின்னு இவர் நினச்சிக்குவார். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், டாக்டர்கிட்ட போய் ஒரு மனநல மருத்துவர் அவர் கேட்டிருக்கான், இந்த பைத்தியம் குணமாயிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு இருக்கான். இதெல்லாம் வேண்டாத வேலை தானேங்க. அவர் வேலை அவர் பார்க்குறாரு, இவன் வேலை இவன் பார்க்க வேண்டியது. வேணே போய் அடித்துடணுன்றது. நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மூக்கினுடைய அளவு மனித உறுப்புகளில் சிறியது தான், ஆனால் அடுத்தவர்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு நீளும் என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை நுழைத்துக் கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதனுக்கு கேட்கிற தொலைவில் இருந்து மட்டும் பேசினால்தான் காதுகள் கேட்கும் என்பது அறிவியல் உண்மை.
ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாராவது பேசினால், கேட்கக்கூடாத இடத்தில் பேசினாலும் இவர்களுக்கு கேட்கும். அவன் போய் கேட்டிருக்கான், பைத்தியம் தெளிஞ்சிச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டாக்டர் இந்த மாதிரி எத்தனை பைத்தியத்தை பார்த்துருப்பார். அவர் சொல்லியிருக்கார், சிம்பிள் சார், ட்ரீட்மெண்ட்லாம் அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சோடனே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம், பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கும் வைப்போன்னு இருக்கார். உடனே இவன், ஐ காட் இட் டாக்டர், எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பூனால் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றினே இருந்தால் பைத்தியம் தெரியல. வெரி குட், டாக்டர் சொல்லியிருக்கார், வெரி குட். டாக்டர் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் மகுலேருந்து எடுத்து தலை ஊற்றிடுவேன். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம். இவனுக்கு புரியல, ஏன் டாக்டர்னு இருக்கான். அப்போ குணமானவன் பக்கெட்டை கமித்திட்டு மூடிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்டா. கரெக்டா? நம்ம பிரச்சனை என்ன, ஆம போறதே ஒரு வழி பாதை. அதாவது பேக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டாலும், பேக்கெட்டே இல்லாத பேண்ட் போட்டாலும் டோக்கன் தலையிலேயே ஒட்டி இருக்கு. கரெக்டா? நாம போறதே ஒரு வழி பாதை. இதுவே இந்த கேஸே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. இது அடுத்த ஆளுங்களெல்லாம் பத்தி விமர்சிச்சுக்கிட்டே போறது இதுக்கு ஒரு வேலை. என்ன வாழ்க்கையில கொண்டு போக போறோம்? நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் எதற்குமே பெருசா அலட்டிக்காதீங்க. இந்த வாழ்க்கையினுடைய அழகுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கலீல் ஜிப்ரான்ல அவர் தீர்க்கதரிசின்னு ஒரு புத்தகம் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்காரு. தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தோட பேரு, கண்ணதாசன் பதிப்பகம். தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி படிங்க. முதல்ல ஒரு தடவை படிக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும், ஒரு 2-3 தடவை படிச்சீங்கன்னா ஞான புதையல். கலீல் ஜிப்ரான் அதில் சொல்றாரு, மரணத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்ற வார்த்தை என்னங்க, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால், இந்த வார்த்தை பாருங்களேன், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். நான் என்ன சொல்றேன், உயிர் போச்சுனா தானே சார் சாவே வரும் ஐயா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால்ங்கிறாரு. டே, இறப்புக்கு ஒரு உயிர் இருக்குடா, அது எப்படா தெரியும்? நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை தெரியாதவங்க கூட ஐயோ அவர் செத்து போயிட்டாரேன்னு கண்ணீர் வடிச்சா உன் இறப்பு உயிருள்ள இறப்பு என்ற அர்த்தம். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டா உன் இறப்பு, உன் சாவு உண்மையிலேயே உயிரற்ற சாவுன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொன்னார், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். வாழ்வும் ஒன்றே சாவும் ஒன்றே, ஆறும் கடலும் ஒன்றே ஆவது போல. கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசில வந்த வாசகம். ஆனா நம்ம எண்டு காடு நமக்கு தெரியும், சேர்த்து நேர்கிறது. சில பேர், நான் கார் வாங்கினா, ஏன் சார் கார் வாங்குறீங்க? சேர்த்து வைங்க சார். சேர்த்து வச்சு வீடு வாங்க சார். வீடு வாங்கி சந்தோஷமா இருங்க சார். நான் கார்ல சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா சொல்றீங்க? அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கல எங்க என்ன பிடிக்கிறதுன்னு, அப்படியா சொல்றீங்க? இல்ல, கார் டிப்ரிசியேஷன், ஒரு லயபிலிட்டி. கார் அது விலை வாங்கிட்டீங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்தோனையுமே அதோட வேல்யூ கம்மியாயிரும். சரி, உங்களோட வேல்யூ சார்? இல்லை, தலைவரோட வேல்யூ புரியல சார், அதனால தான் நான் கார் வாங்குறேன்னு. உனக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன். பெற்றோர்கள் எத்தனை பேர் கை வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. பெற்றோர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்தீங்க? மேலே எட்டி குச்சிங்களா டப்புன்னு? இல்லை, 10-15 பேர் கை தூக்கலையே. பெற்றோர்கள்னா இப்படி இருக்க ஒரு அம்மா புருஷனை முன்னாடி உத்து பார்க்குறாங்க, யார் நீ பெற்றோர்? தெரியலைங்க பெற்றோரான். பக்கத்தில் பையன் சொல்கிறான், நான் தூக்குங்க, என்ன பெற்றிங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். திருவள்ளூர் 3வது புத்தக திருவிழாவில், என் மகனுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் மகளுக்காக சேர்த்து வைக்கிறேன், ஆணியை புடுங்குகிறேன், அறை அடிக்கிறேன், அவர்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி. இந்த டயலாக்லாம் தயவு செஞ்சு உங்கள் மணி பர்ஸில் போட்டு மூடி வச்சிருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போங்க. அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டு போகணும்.
அடுத்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. கொடுப்பதை பற்றி கேட்குறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே. உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே. அவர் சொல்றாரு நாளையா. ஒரு கேள்வி கேட்கிறாரு, நாளைங்கிறது என்ன? நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் இந்த உதாரணம் மாதிரி ஒரு கேவலமான நம்மளை சிறுமிப்படுத்துகிற உதாரணத்தை நான் பார்த்ததே இல்லை சார். நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் எலும்பை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரைக்கு புறப்படும் நாய்க்கு அந்த நாளைய தினம் எதை கொண்டு வந்து சேர்க்கும்? ஒரு நாய் மணல்ல எலும்பை புதைச்சு வச்சுட்டு போயிருது. சத்தியமா எந்த இடத்துல புதைச்சு வச்சோன்னு அதுக்கு தெரியல. ஆனால் அது என்ன நினைச்சிருக்கு? நாளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கு. இப்ப நாய் யாரு, எலும்பு யாருன்னு புரியுதா? ஒரு அக்கா நம்மளை தான் திட்டுறான், சிரிக்காம மெயின்டைன் பண்ணணும். ஏன்? ஒரு புதுக்கவிதை எழுதுறான், கொடுக்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு பூ மலர்வதை போல சத்தம் இல்லாமல் கொடுங்கள். ஆஹா! ஒரு விளக்கொளி இருளினுடைய ஆதிக்கத்தை விழுங்குவது போல கொடுங்கள். அப்படி கொடுக்கணும். அது கொடுக்கறது அப்படி இருக்கணும். தேவைதான பயமே ஏற்படுது. தேவைதான பயமே. அவர் சொல்றாரு, தேவையால் வரும் பயம் என்பது என்ன? அருமையான ஸ்டேட்மெண்ட், மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. தேவையால் வரும் பயம் என்பது என்ன? கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, தேவையே பயம்தான். கரெக்டு தானே? நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வேணும், நான் போயிட்டா என் பொண்டாட்டிக்கு வேணும், அவ இல்லைனா என் புருஷனுக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும், என் பேரம்பேத்திங்களுக்கு வேணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் 4 கோடி 5 கோடி சம்பாதிச்சுட்டு நல்ல சட்டையே போடாமே செத்துருக்கான். மார்க்கெட்டில் நின்னா 10 ரூபா போட்டு போயிடுவானுங்க. பாவம் வயசானவர் காசு இல்லாமல் இருக்கார் போல இருக்குன்னு 4 கோடி வச்சுக்கிறான் கேஷா அக்கௌண்ட்லேயே. எப்போ வேணால் ட்ராப் பண்ணலாம் செக் லீஃப் எடுத்து போட்டு. ஆனால் இப்படி இருப்பான். அதனால தான் சுயசி வையா சொல்லுவார், தரித்திரம் வேற தரித்திர புத்தி வேறம்பார். சில பேருக்கு என்ஜாய் பண்ணவே வராது. எதுனாலும் கணக்கு பார்ப்பான். பார்த்துறீங்களா? நீங்கள் கணக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, தேவையற்ற பொருளை நீ வாங்குவது உன் பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் இருக்கார். அருமையான வாக்கியம், அது உண்மை. ஆனால் தேவையான பொருளை கூட வாங்காமல் இருப்பான் சில பேர். பெருமையாக சில பேர் சொல்லுவான், 25 வருஷம் சார் இந்த பைக் வாங்கியே, அந்த பைக் வெயிட்டிங் எப்படா உன்னை தள்ளலான்னு பெருமையாக சொல்லுவாங்க. 25 வருஷம் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? அங்கேயே இருக்கு. நீ எங்க எப்படி போற? ஷேர் ஆட்டோவில் போய் நிற்கிறேன் திருவள்ளூரில். அவங்க வீட்டு பொண்டாட்டிட்டு கேளுங்க, அந்த அம்மா சட்னி அரைக்கிறாது, அவனோட ஈகோவை அரைக்கிறத நினச்சி தக்காளி போட்டு ஏன் சத்தம் அதிகம் அப்படின்னு கணவர் கேட்கிறார்ல, தம்பி நீ தான் காரணம். எதையுமே பண்ண பயங்கர அறிவுரை வேற. மனைவி உட்கார வச்சு, அந்த அம்மா ஒரு சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படும், வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த அம்மா நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் 1 ஏக்கர் இடம் வாங்கி தரேன். நான் கேட்கும், உன் யோகத்தை அந்த அம்மாவுக்கு தெரியாது, நம்ம யோகத்தை தெரியாது. இவன் மசால் தோசைக்கே 4 கணக்கில் கணக்கு பார்ப்பான் அல்பப்பைய, இவனா நமக்கு இடம் வாங்கி தர போறான்னு. சில பேர் அவன் பேரில் பத்திரத்தை பதிஞ்சுக்குவான், ஒய்ஃப் பேரில் பதிய மாட்டான். ஏன்? நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா. வாழ்கிறப்பயே வாடா, ஏன்டா வாழ்கிறப்பயே இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா? சில பேர் கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பான். என் கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து மொய் கொடுத்தாரு. எதுக்கு சார் ஃபார்மாலிட்டின்னு எல்லாரும் கேட்கறதானே சார், எதுக்கு சார் ஃபார்மாலிட்டிங்கிறேன். மொய் கொடுக்குறான், கல்யாணம் தாலி கட்டி அப்போ தான் முடிச்சிருக்கங்க ஐயா, 10 நிமிஷம் கூட ஆகல. அவன் சொல்கிறான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்கும். எது? 500 ரூபா. நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம்ல, நாளைக்கு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்குமா? இதில் வர மனைவி குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு டயலாக் பேசுவாங்க நிறைய பேர். சிக்கனமாக இருக்கணும். அவன் பையன் யோசிக்கிறான், இதுக்கு மேலே எப்படா நாங்கள் இருக்கிறது? 2 ஜட்டி 2 வருஷமா போடுறேன், இதுக்கு மேலே நான். பையன் அழுகிறான். இந்த நம்ம ஊரில் மழை வரக்கூடாதுக்கு யார் தெரியுமா ஐயா காரணம்? மழை வராதுக்கு யார் தெரியுமா சார் காரணம்? கஞ்சப்பயலுக்கு தான். ஏன்னா துணி காயாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு நேர்கிறானுங்க. வேற துணி இல்லை.
இந்த பிரபஞ்சம் பார்க்குது, அல்பக்கம் முன்னாடி இவனுக்கு சாரி மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, அல்பையன் இவனுக்காக மழையே பெய்யாமல் போயிட்டோம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், ₹1 காசை ஒட்டுறாங்க, 100 கோடி அக்கௌண்ட்ல இருக்கு, ₹1 காசு. அதை எடுக்கிறப்ப செல்லாதுன்னு தெரிஞ்சும் கூட எடுத்துக்கிறான் சில பேர். விரைச்சுக்குச்சுன்னா குச்சி வச்சு அடிக்கிறானுங்க. யார 100 கோடியா அடி அடிக்கிறான், அடி போட்டு அடி. இப்படிதான் சார் துள்ளின்னு வரும். யாரு அம்மா அம்மா இதுதான் நான் எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருது அவங்க சிரிப்பை தான் நான் நினைக்கிறேன். எப்படி இந்த வயசில் கை தட்டி சிரித்து சந்தோஷப்பட்டு நான் பேசுகிற பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை காமிங்க அந்த அம்மாவை. இவளை இதாங்க வாழ்க்கையில் சொத்து. என்னோட ஒரு வழி பாதையில் ஒரு மனுஷனை நான் சந்தோஷப்படுத்திருக்கேனா இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. அடிக்கிறான் பையன், பொண்ணுலாம், மாப்பிள்ளையெல்லாம், மருமகள்லாம், மாமாவை அடிக்காதீங்க சொல்லுவாங்க, அப்பாவை அடிக்காதீங்க, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பைய, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பைய அட்டின. எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் பையன் மட்டும் சுடுகாடு போய் பார்த்துக்கிறான். உண்மையாகவே எரிஞ்சிருக்கானா? இவன் எஞ்சி வந்துடுவானே அக்கௌண்ட்டு கேட்டு, என் இறுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு செலவு செய்தாய்? ஒரு மாலை போதாதா முட்டாள்? எதற்கு இவ்வளவு மாலைகள்? ஏன் ஐஸ் பாக்ஸை ஆர்டர் செய்தாய்? செத்தா போய் புதைக்க மாட்டியா? எரிக்க மாட்டியா? எதுக்கு தேவையில்லா செலவு? வந்துடுவானே அக்கௌண்டபிலிட்டி பர்சன். எதுக்குங்க? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள், பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பார்த்தார்கள், நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள், இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர நீங்கள் சேர்த்தது, நீங்கள் அதிகாரம் செய்தது எதுவுமே போகாது. சில பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. நாம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? நிறைய வச்சுக்கிறான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். சொல்லாம கூட இருக்கலாம்ல, சொல்லாம கூட இருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், யாரையுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு நாம பிறக்கல. நம்மளால என்ன அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். யாரையுமே கீழ்த்தரமா பேசாதீங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப எளிமையா சொற்களை எடுத்து 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 கொட்டிடுறீங்க. அவர் சொல்றாரு கலீல் ஜிப்ரான், இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாய் கொடுத்து விடுபவர்களும் உண்டு, இருக்கிற கொஞ்சத்தையும் முழுசா கொடுத்துறவங்களும் உண்டு. அதுக்கு அடுத்த வரி அற்புதமான வரி, தீர்க்கதரிசியில் கலீல் ஜிப்ரான் எழுதுவது, இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாக கொடுத்து விடுபவர்களும் உண்டு, அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள். அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள், வாழ்க்கையின் தாராளத்தை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களின் கருவூலம் காலியாவதே இல்லை. எங்கள் ஐயாவினுடைய நகைச்சுவை போல காலி ஆகாதே. எப்படி காலியாகும்? ஏன் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கள் குருஜி ஆசாஞ்சி சொல்லுவார், ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா குழந்தைங்கள, அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட விட தெரிஞ்ச ஒரு மனசு இருந்ததுன்னா கூப்பிட்டு போங்க. இல்லைன்னா கரெக்டு தானக்கா, அங்கே போய் குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் எப்படி தெரியுமா சொல்லி கூட்டு போயிருப்பாரு, டின்னர் போகிறோம்டா, இன்னைக்கு டின்னர் போகிறோம், எல்லாம் சந்தோஷமா இருங்க. சில சமயம் பசங்க நம்பிடுவாங்க அப்பாவுக்கு அறிவு வந்துருச்சுன்னு.
அப்பா டின்னர் கூட்டு போறாரு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த நூலா அப்படியே சரி. கோபி மஞ்சூரியன்பா, ஃபுல்லாக கலர் போட்டிருப்பானுங்க. பன்னீர் 65 எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க. கீ ரோஸ்ட் நைட் எதுத்து வரும். 2 இட்லி, வெரி குட், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், வெரி குட், வெரி குட். ஏன்னா ஆவியில் வந்தது. யார் சொல்றது? இந்த பாவி. என் குழந்தைங்களுக்கு தெரியாது ஆவியில் வேகாது, வெந்ததான் தெரியாதா, வெந்ததா வேகாதான்னு. வயிற்றுச்சலுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் கூட கூட்டு போங்க, அவன் கேட்டதை வாங்கித்தாங்க. 40 வயசுல 50 வயசுல நமக்கே ஒழுக்கம் வரல. 3 வயசு 4 வயசுல அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் வராது. ஏன் ஒழுக்கம் வராது 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு? அப்பா அம்மா நீங்க ஒழுங்கா இருந்தா அவனுக்கு ஒழுங்கா ஒழுக்கம் வரும். குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதால் வளர்வது கிடையாது, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். நல்லா புரோட்டாவை சால்னாவை போட்டு அழிச்சுனுங்கிறான். புரோட்டா சால்னா போட்டுங்கய்யா. சில பேர் பார்க்குறேன், தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறாங்க. உண்மையா சார்? அஸ்திவாரம் போடுறான், புரோட்டா வந்துடுதா, அதை அப்படியே பிச்சு அப்படி ஓரமாக போட்டு கண்களில் பார்க்குறான். அப்படி ஆசையாக சாப்பிட்றவன் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னல முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்ணு அப்படி தான் ஆசையாக சாப்பிட்றேன். ஆனால் சால்னாவை ஊற்றுறான், அந்த புரோட்டாவே கதறுது. போதுண்டா விடுறா, விடமாட்டேன். சால்னா டேஸ்டாக இருந்துருச்சுன்னா கரண்டியில் ஊற்றாதீங்க, பெக்கெட்டோட கமுத்துங்கிறான். எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்காங்க, திங்கிறவன் அதிகமாக திங்கிறதுனால வர பிரச்சனை. அப்படியே புரோட்டாவெல்லாம் போட்டு நல்லா தின்னுபிட்டு மொபைலில் வீடியோ பார்க்குறாரு. புரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படும் கெடுதல். எவ்வளோ கெடுதல் பார்த்தீங்களா? நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கெடுதல் இருக்குன்னு. அப்பா என்னதான் உனக்கு சொல்லி புரிய வைக்க? எந்த காலத்தில் தான் நீங்களாம் புரிஞ்சுப்பீங்க? கேட்பாங்களா இல்லையா இந்த வாழ்க்கையை பற்றி? சிம்பிள். நீங்கள் வாழுங்க, அவங்கள வாழ விடுங்க. நீங்கள் இப்போ ஒரு பொம்மை கடை கூட்டு போகிறீங்களா, அந்த குழந்தைக்கு என்ன பொம்மை கேட்டாலும் வாங்கி தர ஆளாக இருந்தால் கூட்டு போங்க, இல்லைனா கூட்டு போகாத. ஒரு பையன் அவங்க அப்பா பார்க்குறான், பாத்தியா அங்கிள் எனக்காக பேசுகிறார், அவன் பிடிக்காம தான் வந்தான், ஆனால் இப்போ எனக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நல்ல அங்கிள், இனிமேல் ஒரு ப்ரோக்ராம் டெய்லி பார்ப்பேங்கிறான். உண்மை. நீங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது உண்மை. அதே சமயம் குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், மனைவி எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், அம்மா அப்பா எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும். அம்மா அப்பா எதிர்பார்க்குறது என்ன? வெளில கூட்டு போய் வந்து நூடுல்ஸ் கேட்குறதா, ஃப்ரைட் ரைஸ் கேட்குறதா? எதுவுமே கிடையாது. அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, சுகர் நார்மலாக இருக்கா, இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம திருவள்ளூர் இருக்கிற பாதி கலெக்டருக்கு அதுக்கு டைம் இல்லை. ஒரிஜினல் கலெக்டருக்கு டைம் இருக்கு. சில பேர் பரபரப்பாகவே வருவான் பார்த்துருக்கீங்களா சார் வீட்டுக்குள்ள? ஏன்னா அவன் பிஸியாக இருக்கேன்னு குடும்பம் நம்பணும். நான் முடிச்சிடறேன், 1 hour ஆயிடுச்சு. பரபரப்பாகவே வருவான். உள்ள வரப்பே என்ன படிச்சிங்களா, சமைச்சிட்டியா, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? இப்போ எதுவுமே இல்லைன்றாங்க. இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ, அந்த சிரிப்பழகிய மறுபடியும் ஒரு தடவை படையெடுத்து, அம்மா நீங்கள் இவ்வளோ நல்லா சிரிக்கிறீங்களே அம்மா, நீங்கள் இங்கே பாருங்கள், என்னோடய வந்துருங்க, நீங்கள் பேசாமல். நான் எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும், சண்முகவிலே எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் வந்துருங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை பார்த்தாவது நாங்கள் நல்லா பேசுகிறோம். ஏன்னா சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க, இப்படி எப்படியே இருக்கும். ரொம்ப ஹையர் பொசிஷனில் இப்போ சார்லாம் வந்து உட்காந்து எப்படி சிரிக்கிறாரு, மேலே எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க, எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க, ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தால் சில சமயம் ஜோக் சொல்லி முடிச்சிருவேன்,
அன்னைக்கு ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆள் கேட்குறான், அப்புறம்னா அடுத்து என்ன? அவ்வளோ ஜோக் முடிஞ்சுதா? பேசு, காசு கொடுத்துருக்கல, கேப்பே விடாத, பேசுங்கிறான். என்னடா அம்மாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் வரார், என்ன நினைச்சா படிச்சியா? அந்த பையன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு வச்சாங்க, 5வது படிக்கிறான். அவனுக்கு சயின்ஸில் ஒரு டவுட்டு. அப்பாட்ட புத்தகத்தை திறந்து, இல்லை நம்ம சமச்சீர் கல்வியே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது இப்போ எல்லாமே, கல்விக்கு இன்னும் பாகுபாடு இல்லை. நம்ம பெற்றோர்கள் விருப்பம் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கல்வித்துறையிலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். 5வது புத்தகத்தை திறந்து, அப்பா சயின்ஸில் இது டவுட்டுப்பா கேட்குறான். என்ன பண்ணுவோம்? நாம் படிக்கலை, எனக்கு இது டவுட்டுன்னு கேட்குறான். என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம்ல. அப்போ நீ ஒன்றும் பண்ணாத. சார் ஒரு பூட்டு இருக்கு சார், ஒரு பூட்டு இருக்கு, அதை கடப்பாறையில் உடைச்சு திறக்கலாம், சாவியை போட்டும் திறக்கலாம். கரெக்டா? கடப்பாறையில் உடைச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம். ஆனால் பூட்டினுடைய இதயத்தை தொட்டு சாவியை வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமா சிரிச்சு திறக்கும். கரெக்டா? வார்த்தைகளும் அப்படிதான். நீங்க மண்டையில் அடிக்கிற மாதிரியும் பேசலாம், இதயத்தை தொடர மாதிரி அப்படி திறக்கிற மாதிரியும் பேசலாம். ஆனால் நமக்கு பேச்சுங்கிறது மண்டையில் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் வரும். ஏன்னா நாம தான் கலெக்டர் ஐயா கலெக்டர் அம்மா ஆச்சே, நம்மை நம்பித்தானே திருவள்ளூரே இருக்கிறது. அப்படி வேகமாக போறாங்க 2 வீலர்ல, 100ல் போறான், 108ல் வராங்க. டக்குன்னு வேகமாக போறான், வேகமாக வரான். என்ன பண்றான் பரபரப்பா? ஒண்ணுமே புரியல. இயல்பா இருங்க. நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, நாலடியார் பாடலோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க, சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று என்பது நாலடியார் பாடல். உத்து பார்க்காதீங்க, தமிழ் பாட்டு தான். என்ன சொல்றாங்கன்னா, தம்பி டைம் வேகமாக போயிட்டு இருக்குடா, உன்னோட ஒரு வழி பாதையில் நீ 20% வந்துட்ட, 30% வந்துட்ட, 40% வந்துட்ட, 50% வந்துட்ட, இல்லைன்னா எஜ்ஜில் நிற்கிறடா, இல்லைன்னா எஜ்ஜில் நிற்கிற. வாழ்நாள் போயிட்டே இருக்கு. அறம்னு நினைக்கிறத, நல்லதுன்னு நினைக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்னு நினைக்காம உடனே செஞ்சிடறா. ஏன்? இவன் எதுவுமே செய்யாம போயிடுவானோன்னு கோபத்தில் எமன் வந்துட்டு இருக்கானோ. வந்தது கூற்று, கோமா செருத்துடன். அதனால நல்லதை உடனே செஞ்சிருந்தாங்க. என் அருமை மக்களே, என் அருமை சகோதரர்களே, என் அருமை குடும்பங்களே, திருவள்ளூரில் வாழ்கிற என் அருமை சொந்தங்களே, வாழ்க்கை என்கிற இந்த ஒரு வழி பாதையில் சென்றவர் யாரும் திரும்பி வந்ததாய் வரலாறு கிடையாது. ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கிற நினைவுகள் இனிமையான நினைவுகளாக மாற்றுவது உங்கள் கடமை என்பதை உணர்ந்தபடி வாழுங்கள். பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் சிரிப்பினை பதிவு செய்யுங்கள். உங்களால் முடிந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதுமை ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பேசுகிற சொற்களை காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து கேட்க பழகுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித் தராதீர்கள், நல்லபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை சொல்லி, தமிழகத்தினுடைய மேடைகளிலே, உலகந்தோறும் தமிழ் பேசுகிற மேடைகளிலே
தினம் தினம் நான் சென்று பேசிக் கொண்டிருந்தாலும் ஒரு வழி பாதை என்கிற தலைப்பிலே திருவள்ளூர் மாவட்டத்திலே நடந்த இந்த 3வது புத்தக திருவிழாவிலே நான் பேசிய பேச்சு எனக்கு மனநிறைவாக இருந்தது என்பதை சொல்லி நான் வருகிற பாதையெங்கும் என்னை செல்பேசி வழி அழைத்து, சார் எல்லாமே ஓகேவா, இங்கே ஏற்பாடு என்ன செய்யட்டும், இங்கே என்ன ஏற்பாடு செய்யட்டும்னு கேட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு மிகுந்த சகோதரர் தாசில்தார் சார் பேர் என்ன நம்ம சாரு நம்ம ரமேஷ் சார் அவர்களுக்கும் அவ்வளோ ஃபோன், சார் என்ன வேணும் சார், காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா, சொந்தக்காரன் கூட கேட்டதில்லை. அப்படி கேட்குறவன் சொந்தக்காரனாக இருக்கவும் முடியாது. அவ்வளோ அன்பு நிறைந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்பொழுதும் காரணமாக இருக்கிற என் மரியாதைக்குரிய ஐயா திருவாரூர் சண்முகவேல் ஐயாவினுடைய பாதங்களை தொட்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, இந்த ஒரு வழி பாதையிலே நான் கடந்து போகிற இந்த ஒரு வழி பாதையிலே ஒரே ஒரு பேருந்து நிறுத்தத்திலே ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பாதை எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிறுத்தம் உங்களுக்கும் எனக்குமான மகிழ்ச்சியை தந்திருக்கும் என சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன், அன்பு நிறைய பேசுகிறேன். நன்றி.